கருத்தை முன்னிறுத்தி கட்சி நடத்த வந்த பிள்ளைகள் நாங்கள். இவர்கள் எந்த காலத்திலும் நமக்காக நமது உரிமைக்காக நிற்க மாட்டார்கள், நின்றது இல்லை, இனி ஒருபோதும் நிற்கப் போவதும் இல்லை, நிற்கப் போவதும் இல்லை. இந்த கட்சிகளின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த கட்சிக்கு நீங்கள் என்ன வேறுபாடை கண்டுவிட்டீர்கள்? ரெண்டும் ஒன்றுதான். அவர்கள் மதவாத கட்சி, இவர்கள் மிதவாத கட்சி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அதுபோல வரலாற்றில் பெரும் தவறு எதுவும் கிடையாது. அவர்கள் சவுண்ட் இந்துத்துவா, வி ஆர் ஆல் இந்துஸ் என்று முழங்குவார்கள். காங்கிரஸ் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ் என்று சொல்லும். அது சாப்பிட்டு இந்துத்துவா. அவன் பாபர் மசூதை இடிப்பான், இவர்கள் இடிக்க அனுமதிப்பார்கள். அவர்கள் கோயில் கட்டுவார்கள், இவர்கள் வாழ்த்துக்கள் சொல்வார்கள். ரெண்டு பேரும் ஒன்றுதான். பெரிய மாறுதலை நீங்கள் அவர்களிடத்திலே பார்க்க முடியாது. நீட்டு தேர்வை திணித்தவர்கள் தான், என்ஐஏ கொண்டு வந்தவர்கள் தான், ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தவர்கள் தான். அவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள். மோடி அவர்கள் பாலும் ஹார்லிக்ஸும் கொடுத்து நன்றாக வளர்க்கிறார்கள். அவர்கள் தான். ரெண்டு பேருக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. பணம் செல்லாது என்று ஒரே இரவில் சொல்லி மொத்த நாட்டு மக்களையும் செல்லா காசு ஆக்கிய பெருமக்கள் இன்று நம்மிடத்திலே வாக்கு கேட்டு வருகிறார். நீங்கள் உங்கள் ஆள் மனதில் அடக்க முடியாத ஆத்திரமும் கோபமும் இருக்கு என்றால், உண்மையிலேயே ஒரு அரசியல் மாறுதலை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால், இந்த தேர்தலில் அவர்களை வீழ்த்துங்கள். தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டின் உரிமைக்கு, அந்த மக்களின் உணர்வுக்கு எதிராக நின்றால் ஒரு ஓட்டு கூட எவருக்கும் விழாது என்கிற நிலையை நீங்கள் உருவாக்குங்கள். அதான் அறிவார்ந்த சமூகம் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். இல்லை என்றால் என்ன செய்தாலும் அவர்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற நிலை இருந்தால் உங்களின் உயிருக்கு மதிப்பு இருக்காது, உணர்வுக்கு மதிப்பு இருக்காது, உரிமைக்கும் மதிப்பு இருக்காது.